சங்கீதம் 115:12 சொல்லப்பட்ட வார்த்தை, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சாதாரண ஒரு மனிதன் பல மாதங்களுக்கு பிறகு அவர் போன் போட்டு நம்மை விசாரித்தால் நாம் என்ன நினைப்போங்க? ரொம்ப சந்தோஷப்படுவோம். சாதாரண இந்த மனுஷன் பார், நம்மள நினைச்சிருக்கிறார் பார், நம்ம அக்கம் பக்கத்தில் உள்ளவர் கூட நம்மளை விசாரிக்கல, எங்க உடன்பிறப்பு கூட என்ன விசாரிக்கல. ஆனா இந்த மனிதர் என்ன செஞ்சிருக்கிறாங்க? நம்மை விசாரித்திருக்கிறார். இந்த மனிதர் யாரோ என்று தெரியாது. எப்பவோ ஒரு முறை நம்ம பார்த்தோம், எப்பவோ ஒரு முறை ரோட்டில் நாம் பார்த்தோம், மார்க்கெட்டில் பார்த்தோம், பஜாரில் பார்த்தோம், அந்த சாமான் வாங்கும் போது பார்த்தோம், பஸ்ஸில் பார்த்தோம், ட்ரெயினில் பார்த்தோம். ஆனா இந்த சகோதரன் சகோதரி நம்மை விசாரித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம் மீது ஞாபகம் வைத்திருக்கிறார், நம்மளை நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு முறை ஒரு குடும்பத்தில் பலவிதமான ஒரு போராட்டத்தில் காணப்பட்டார்கள். அப்பொழுது என்ன செய்வது என்று ஒன்றுமே புரியவில்லை. அப்பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்துக் கொண்டு இருக்கும் போது அங்கும் இங்கும் ஓடினார்கள். எனக்கு ஏதாவது உதவி செய்ய ஐயா, எனக்கு உதவி செய்ய, அம்மா எனக்கு உதவி செய்ய என்று கேட்டுக்கொண்டு தெரிகிறார்கள். ஆனால் யாருமே உதவி செய்ய முன் வரல. ரொம்ப தூர தேசத்துல இருந்து ஒரு போர்க்கால் வருது. கர்த்தர் உங்களோடு எனக்கு சொன்னாருங்க, உங்களுக்கு ஒரு கொஞ்சம் பணம் அனுப்புவதற்காக கர்த்தர் என்னோடு பேசினாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையாகவே கர்த்தர் என்னை நினைவு கூர்ந்தார் என்று அந்த சகோதரி அன்னாள் அந்த நேரத்தில் என் தேவன் என்னை நினைவு கூர்ந்தார் என்று சொல்லி அந்த தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாதாரண மனிதர்கள் நம்மை தூர தேசத்திலிருந்து அழைக்கும் போது நமக்கு எவ்வளவு சந்தோஷம் வருகிறதுங்க. ஒரு பெரிய ஒரு மனிதர் நம்மை அழைத்தால் நமக்கு எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு ஒரு உற்சாகம். இந்த மனிதர் நம்மை நினைவு கூர்ந்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. இந்த மனிதர் நினைவு கூர்ந்து நமக்கு உதவி செய்கிறார்களே. ஹல்லேலூயா. தேவன் என்ன சொல்றாருன்னா, நான் உங்களை நினைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் மறப்பதற்கு அவர் ஒரு அநீதி உள்ள தேவன் அல்ல. ஹல்லேலூயா. நாம் எபிரேயர்ல வாசிக்கும் போது 6:10 வாசிக்கும் போது அவர் உங்கள் கிரியைகளையும் மறப்பதற்கு அவர் ஒரு அநீதி உள்ள தேவன் அல்லங்க. நீங்கள் செய்த ஒவ்வொரு கிரியைகளையும் அவர் ஞாபகம் வைத்திருக்கிறார். கர்த்தருக்காக செய்த காணிக்கைகள், தான தர்மங்கள், என்னென்னலாம் கர்த்தருக்காக செய்தீர்களோ, ஊழிய பகுதிகளை பார்க்கும்போது எவ்வளவு ஊழியம் பண்ணினீங்களோ, எவ்வளவு செபித்தீர்களோ, எல்லாவற்றுக்கும் அவர் ஞாபகம் கூர்ந்து ஒரு ஆசீர்வாதத்தை தரும்படியாக கர்த்தர் இன்று உங்களை நினைவு கூர்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் வேதத்தில் இன்று வாசிக்க போகிறோம். தேவன் யாரை நினைவு கூர்ந்தார், நினைவு கூர்ந்து என்னென்ன ஆசீர்வாதம் கொடுத்தார். ஹல்லேலூயா. முதலாவது நாம் வாசிப்போம். வேதாகமத்தில் நாம் வாசிக்கும் போது தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை நினைவு கூர்ந்தாராம். வாசிப்போம். யாத்ராகமம் 2வது அதிகாரம் 25வது வசனம். யாத்ராகமம் 2:25. தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை நினைத்தருளினார். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை நினைத்தருளினதினால் என்ன நடந்ததுங்க?
தேவன் பொல்லாத ஜனங்களிடத்திலிருந்து தேவன் அவர்களை விடுவித்து கொண்டு வந்தாருங்க. ஹல்லேலூயா. இன்று உங்கள் குடும்பங்களில் கூட சிலர் அடிமைத்தனத்துக்குள் காணப்படுகிறார்கள். அந்த பொல்லாத வல்லமை நின்று என்னுடைய பிள்ளைகளை தேவன் விடுவிப்பாரா, என்னுடைய கணவனாரை தேவன் விடுவிப்பாரா, என்னுடைய சொந்தங்கள் பந்தங்கள் அப்படிப்பட்ட எகிப்திய வல்லமையில் சிக்கி காணப்படுகிறார்களே, பலவிதமான பாவ இச்சைகளுக்குள் சிக்கி காணப்படுகிறார்களே, என்னுடைய ஜனங்களை தேவன் விடுவிக்க மாட்டாரா என்று ஏக்கத்தோடு இருக்கிறீங்க. நிச்சயமாக அவர் நினைவு கூறுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய சொந்தங்கள் பந்தங்கள் யாரா இருந்தாலும் சரி, உங்களுடைய அயல் வீட்டாரா இருந்தாலும் சரி, நீங்கள் யாருக்காக ஜெபிக்கிறீர்களோ யாரா இருந்தாலும் சரி, அவர்களை நிச்சயமாக தேவன் விடுவிப்பார். ஹல்லேலூயா. விடுவிக்கிற காலம் வந்துவிட்டது. தேவன் நிச்சயமாக அவர் நினைவு கூர்ந்தாரானால் என்ன செய்வாருங்க? விடுவிப்பார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வேதனைகள் பாருங்கள், தேவன் எல்லாம் நினைவு கூர்ந்தார். இன்று உங்கள் மத்தியில எத்தனையோ பலவிதமான பாரத்தில் இருக்கிறீங்க, பலவிதமான வேதனையில் இருக்கிறீங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்க எந்தவித வேதனையிலோடும் எந்தவித பாரத்தில் இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுடைய பாரத்தை மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய வேதனையை தேவன் மாற்றுவாரா? எனக்கு இந்த ஒரு பயங்கரமான பாரம், ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தை பற்றி இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய புருஷனை பற்றி இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளை பற்றி இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய சொந்த சரீரத்தை பற்றி இருக்கலாம். என்ன பாரமா இருந்தாலும் சரிங்க, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் நினைவு கூர்ந்தாரானால் அவர் நிச்சயமா ஒரு விடுதலை செய்வார். அவர் அப்படியே விட்டு போகிறவர் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நினைவு கூர்ந்தாரானால் யாரையாவது கொண்டு விடுவிப்பார். ஹல்லேலூயா. உங்களை மாத்திரமல்ல, யாரையாவது கொண்டு செய்வார். ஹல்லேலூயா. ஏற்ற நேரத்தில் நல்ல ஒரு உதவி செய்யறதுக்கு யாரையாவது அனுப்புவாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களை தேவன் நினைத்தருளும் போது தேவன் யாரை கொண்டு விடுவிச்சாரு? மோசேயை கொண்டு. எங்க இருந்து? பல மைல் தூரமா இருந்த ஒரு மோசேயை தேவன் தேர்ந்தெடுத்தாருங்க. ஹல்லேலூயா. அருகாமையில் இருக்கிறவர் மூலமாக அல்ல. ஹல்லேலூயா. தேவன் யாரையாவது கொண்டு செய்வார். ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்துல ஒரு சகோதரிக்கு திருமணம் நடந்தது. திருமணம் நடந்துச்சுன்னா அது யார் மூலமா நடந்துச்சோ அவங்க என்ன சொல்றாங்க? நான் ஏன் மூலமா தான் நடந்துச்சு, நீ என்கிட்ட என்ன செய்யணும்? கான்டாக்ட்ல இருக்கணும், நீ என்கிட்ட கான்டாக்ட்ல இருக்கணும். நான் இல்லைன்னா உனக்கு திருமணம் நடந்திருக்குமா? ஹல்லேலூயா. நான் இல்லைன்னா உனக்கு திருமணம் நடந்திருக்குமா? சொல்ல முடியுமாங்க? ஹல்லேலூயா. தேவன் நினைச்சாருன்னா கழுதை கொண்டு கூட கர்த்தர் என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இல்லைன்னா ஒன்றும் நடக்காது என்று சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. அவர் சொல்லுவார், ஆனால் பைத்தியக்காரன் தான் சொல்லணும். ஹல்லேலூயா. வேத வசனத்தை அறியாத முட்டாள் தான் சொல்லணும். நான் இல்லை என்றால்
உனக்கு விடுதலை ஆயிருக்காது, உனக்கு ஆசீர்வாதம் வந்திருக்காது, உனக்கு ஒரு பெரிய ஒரு அற்புதம் நடந்திருக்காது என்று சொல்வேன். ஆனால் வேத அறிவு இல்லாத முட்டாள் தான் இருக்கும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, யாருமே அப்படி சொல்வார்களா? புரிந்து கொள்ளுங்க, அவங்க அறிவு இல்லாதவங்க, வேத அறிவு இல்லாதவங்க. ஒருவேளை நான் இங்க வந்து ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னு வச்சுடுங்க, ஏன் மூலமா தான் நடந்துச்சுட்டு நான் சொல்லுவேன், நான் ஒரு முட்டாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அதனால ஒரு மனுஷன் மூலமா என் மூலமா நடந்துச்சு அப்படி நினைச்சு என்னை ஃபாலோ பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. உங்களுக்காக இரவு பகலும் செபிக்கிற உங்க போதகரை தான் ஃபாலோ பண்ணணும். ஹல்லேலூயா. நான் சொல்ல புரியுதாங்க? உங்க போதகர், உங்களுடைய மேய்ப்பரை நீங்க பிடிக்கணும், மற்ற மேய்ப்பரை பிடிக்கவே கூடாது. ஹல்லேலூயா. ஏதோ ஒன்று செய்வதற்காக தேவன் என்ன செய்வார்? ஏதோ ஒன்று செய்வதற்காக தேவன் யாரையும் கொண்டு என்ன செய்வாருங்க? பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதம் செய்யணுமா? தேவன் என்ன கொண்டு செய்யணும்னு வச்சிருந்தாரானா என்னதான் கொண்டு செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கழுதை கொண்டு செய்யணும்னு நினைச்சாருன்னா கழுதை கொண்டுதான் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. இந்நாட்கள் அநேகர் அப்படி பெருமை பாராட்டி தன்னைத்தானே பெருமை பாராட்டுகிறார்கள், அறிவு இல்லாம. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அந்த தேசத்துல, எகிப்து தேசத்துல எத்தனையோ ஜனங்க இருந்தாங்க, அவர்களை தேர்ந்தெடுக்கல. எத்தனையோ மைல் தூரத்துல இருந்த மோசையை கொண்டு தேவன் என்ன செய்தார்? என்ன செய்யற பாப்பா? தண்ணி ஆத்திரியா? யாருக்கு ஆத்தி கொடுக்குறோமா? நானும் பார்த்துட்டே இருக்கிறேன். சரி, ஆத்துனதை கொஞ்சம் விடுவா அப்படின்னு. ஆறலையா? இன்னும் தண்ணி ஆறலையா பாப்பா? ஆறிடுச்சா? குடியப்பனா ஆத்திட்டே இருக்கிறிய? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனத்தை கேட்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருத்த சத்தமா ஹல்லேலூயா.